ஒரு இசை பயணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பாகியத்தை நம்ம பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐயப்பனை நோக்கி இருக்கக்கூடிய விரத முறைகளை எப்படி சம்பிரதாயப்படி கடைபிடிப்பது அப்படின்ற அரிய தகவல்களையும், சபரிமலை மற்றும் ஐயப்பன் பற்றி இதுவரைக்கும் யாரும் அறிந்திராத அற்புதமான தகவல்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஐயப்ப பக்தர்கள் எந்த மாதிரியான மாலையை அணிய வேண்டும், இந்த விரதத்தில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் நமக்காக கூறுவதற்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஏற்றிவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து ஐயப்பனை பற்றி சிந்திப்போம். நம்ம முன்னாடி சொன்ன பொழுது இந்த மாலை போடுகிற முறை, மாலை அம்மா கையால போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம், அப்பா கையால போட்டுக்கிறது விசேஷம், குருசாமி கையால போட்டுக்கிறது விசேஷம், துளசி மாலை போட்டா விசேஷம் அப்படின்னு சொன்னேன். சரி, மாலை போட்டுட்டு என்ன பண்ணணும்? இப்போ மாலை போட்டதுக்கு அப்புறம் இந்த 42 நாள், இந்த 41 நாள் விரத நாட்களிலே நாம் எப்பொழுதும் ஐயப்பனை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ அதனாலதான் நம்ம அப்பா அம்மாவா இருந்தா கூட, நம்ம தம்பியா இருந்தா கூட, அண்ணாவா இருந்தா கூட சாமி சாமி கூப்பிடுவோம். யாரா இருந்தாலும் இதுல ஜாதி மத பேதம் இல்லை, வயசு பேதம் இல்லை, எந்த பேதமும் இல்லாமல் நாம் எல்லோரையும் சாமி என்று அழைக்கிறோம். யார் யார் மாலை போட்டாங்களோ அவங்க காலில் விழுந்து வணங்குறோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய மகா குருசாமி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்பியார் குருசாமி அவர்கள். அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? இந்த மாலை போட்டாச்சு அப்படின்னு சொன்னா, அதனால இப்ப எங்க பாட்டிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நல் முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை, நவரத்ன ஒளியோடு சுழர்விடும் மாலை, கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை, கனகமணி கண்டனின் துளசி மணி மாலை அப்படின்னா இது ஐயப்பனோட மாலை. நம்பியார் சாமி ரொம்ப தெளிவா சொன்னார். இந்த மாலை போட்டாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன் கழுத்துல ஏறியாச்சுன்னு அர்த்தம். இதுதான் சத்தியம். அப்போ குருசாமி சொல்றாரு, அந்த மாலை உன் கூடயே வரும், அந்த மாலை உன் கூடயே டிராவல் பண்ணும், உன் கூடயே சாப்பிடும், அந்த மாலை உன் கழுத்துல ஒரு மிகப்பெரிய கவசமாக இருக்கும் அப்படின்னு நம்பியார் மகா குருசாமி சொன்னார். இதான் உண்மை. அப்போ மாலை நம்ம கழுத்துல போட்டாச்சுன்னா நம்ம எவ்வளவு பயபக்தியா இருக்கணுமோ அவ்வளவு பயபக்தியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த காலையிலும் மாலையிலும் சரணம் சொல்வது, குளிச்சுட்டு காலையில மாலையில சரணம் சொல்லணும். இதுல நிறைய சாமிமார்களுக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? சாமி, நான் கார்த்தால 7 மணிக்கு ஆபீஸ் போகணும், சரி நைட்டு வரத்துக்கு 12 மணி 1 மணி ஆயிடும் சாமி, அப்போ குளிச்சுட்டு பூஜை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. தாராளமா பண்ணலாம். குருசாமி அதான் சொன்னாரு, விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விரதம்னா நீ யாருன்னாரு நம்பியார் சாமி. இதை விட ஒரு தெளிவா சொல்ல முடியாது. நீ யாரு அப்படின்னா என்ன? நீ எப்பவுமே எப்படி இருப்பியோ அதே மாதிரி இது. இந்த 41 நாளுக்காக ஐயப்பனுக்காக வேஷம் போடாதேன்னு. அப்படின்னா என்னன்னா, இந்த 41 நாள் சதா ஐயப்பன் நினைவோடு ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது உசிதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம 108 சரணம் சொல்றோம் கார்த்தால, சாயங்காலம் 108 சரணம் சொல்றோம். சரி, இந்த சரணம் எப்படி சொல்றது? இது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கலாம். என்ன இந்த விஷயம், என்ன சரணம் சொல்றது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ குறிப்பு அடங்கி இருக்கிறது. எங்க நம்பியார் சாமி சொன்னது, அது மாதிரி எங்களுடைய பழைய குருசாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமி, ராமூர்த்தி சுவாமி, பூபதி சுவாமிகள், அவங்களாம் 1957, அதுவும் நம்பியார் சுவாமிலாம் அதுக்கு முன்னாடியே மலைக்கு போறவங்க. அப்பெல்லாம் மலைக்கு போகும்போது இன்னைக்கு நம்ம பார்க்குற சபரிமலை 5 ஸ்டார் சபரிமலை. இன்னைக்கு எல்லாம் கான்கிரீட் போட்டாச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்குது. ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு சபரிமலைக்கு நம்ம எப்படி போனோம் அப்படின்னா ஃபுல்லா காடா இருக்கும். அதுவும் அப்போ சின்ன பாதை கிடையாது, பெரிய பாதை மட்டும்தான் இருந்தது. அப்புறம் வண்டி பெரியார் பாதைன்னு ஒன்று உண்டு, அதை புல்மேடு என்று சொல்வார்கள். இந்த புல்மேடு, இது போன்ற விளக்கங்களை நான் பின்னால் தருகிறேன். இந்த புல்மேடு பாதை ஒன்று இருந்தது, பெரிய பாதை ஒன்று இருந்தது, அவ்வளவுதான் பாதை. அந்த காலத்துல மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாமி கிளம்புவாரா முன்னாடி. அந்த முன்னாடி ஒரு சாமி கிளம்பி ஒரு பெரிய கத்திரிக்கோல், கத்தி எல்லாம் எடுத்துட்டு போவாராம். எதுக்கு தெரியுமா? வழி ஃபுல்லா
ஒரே செடி, காட்டு செடிகள்லாம் இருக்குமா. அதை வந்து அந்த வழியை கிளியர் பண்றதுக்கு கட் பண்ணிட்டே போகலாம். எப்போ இவங்க வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த சாமிக்கு வந்து காடு வெட்டி சாமினே பேரு. அந்த குரூப்ல ஒரு 4-5 பேர் இதுக்குன்னே போவாங்க. அத மாதிரியான ஒரு சபரிமலை, கடினமான காட்டுப்பாதையிலே இருக்கின்ற சபரிமலை. ஆனால் அத மாதிரியான ஒரு சாந்தி மலை, பக்தி மலை கிடையாது என்பதுதான் உண்மை. சரி, இப்போ சரணத்துக்கு வருவோம். சரணம் போடும்போது எப்படி போடுறது? சுவாமி சரணமையப்பா அப்படி சொல்லக்கூடாதான். நான் நம்பியார் சாமியிட்ட கேட்டேன், எப்படி சாமி சொல்லணும்? சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லுமா. அப்படி சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அதுல ஒரு மிகப்பெரிய மருத்துவ குறிப்பு இருக்கு அப்படின்னு. நம்பியார் குருசாமி ரொம்ப தெளிவா சொன்னாரு. சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. நீ சரணம் சொன்னேன்னா, சுவாமியே சரணமையப்பா அப்படி சொன்னா, உச்சந்தலையில இருக்கிற நரம்புலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல, அது சரியாயிடுமா. அதனாலதான் சரணம் விழித்தால் மரணம் இல்லை. அப்போ இந்த நரம்பு சிஸ்டம் சரியாயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த வியாதியும் வராது. மீண்டும் அந்த விரத முறைகளை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. மாலை அணியும் பக்தர்கள் எந்த மாதிரியான மாலை அணிய வேண்டும் மற்றும் எத்தனை நாட்கள் சபரிமலைக்கு விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருந்தார் கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள். இப்ப அடுத்ததை நம்ம பார்க்கவிருப்பது இல்லைங்க, கேட்கவிருப்பது மோகனம் அகாடமி ஆஃப் மியூசிக் குழுவினர் வழங்கக்கூடிய அற்புதமான ஐயப்பன் பஜனை பாடல்கள். இன்னைக்கு எந்த மாதிரியான ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடுறாங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம்.
பம்பா பால